அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரு தப்பு பண்ணாலும் விஜய் சார் மேல தான் வருது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா அவர் தான் வந்து அந்த பவர் சென்டர், அவர் தான் அந்த கட்சிக்கான பிராண்டு. மக்கள் அவருடைய பிரதிநிதித்துவத்தை வைத்து தான் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்தமான விமர்சனமும் முதல்வர் மீதும் தாவேகாவின் மீதும் தான் போவோம். அது முதல்வருக்கு தானே அசிங்கம். ஏன்னா 2 வருடமாக கட்சிக்காக பணியாற்றி இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெரிய அளவில் மக்கள் ஆதரவோட ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு பாணியில முதல்வர் நினைக்கிறார். அந்த எண்ணம் வரவேற்கத்தக்கது. அப்ப முதல்வர் அந்த மக்களுடைய ஆதரவு பெற்று நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம், அந்த மக்கள்கிட்ட விமர்சனம் போகக்கூடாது, அந்த மக்கள் தாவேகாவையும் விஜய் என்ற மனிதரையும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு அந்த மனிதர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக தான் இருக்கு. குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வருவதை முதல்வர் கண்காணிக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய தவறுகளை முதல்வர் கண்காணிக்கிறார். எது விமர்சனம், எது இவர்களால் உருவாக்கப்படுகிறது, எது எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சியால் வருகிறது என்பதை முழுமையாக தெளிவாக முதலமைச்சர் வாட்ச் பண்றாரு. தாவேகா ஆட்சியில் நடந்த தவறு, திமுக ஆட்சியில் நடந்த ஊழல், எப்படி நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க? ஊழலுக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்கு நிரஞ்சன். எனக்கு 50-60 ஆண்டு காலம் உங்கள் திராவிட ஆட்சியில் குறையே இல்லைன்னா இன்று ஏன் இந்த முதலமைச்சரை நம்பி 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் மனுக்கள் கொடுக்கணும்? இல்ல மக்கள் முன்னாடி தாவேகாவை விட திமுகவே பரவாயில்லைங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா? இல்ல தாவேகாவை விட அதிமுக பரவாயில்ல, தாவேகா திமுக விட அதிமுக பரவாயில்லைங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா? இதை செய்வது யார்? இதை தாவேகா விரைவாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போகலாம். வணக்கம் ஏசரண்ணா. வணக்கம் நிரஞ்சன். ஓகே, அதிரடி ஆர்டர், சிஎம்மின் மாசான சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தலைப்பு செய்திகள் வருது. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரும் கிடையாது. தப்பு செஞ்சால் தூக்கிடுவேன், அமைச்சரவையிலேருந்து தூக்கிடுவேன். என் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக ஸ்ரீநாத் அமைச்சரவை ஃபோட்டோ வீடியோ கரெக்டாக காமிக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களும் வந்து ஒரு பயத்தோட உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து பட்ஜெட்டுக்கான ஒரு மீட்டிங்கா இருந்தது. அது அப்படியே அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மீட்டிங் அதுவும் நடந்ததுதான். அதுல கொஞ்சம் அடிஷனலா இந்த எச்சரிக்கை மீட்டிங்கும் அப்படிங்க. ஆனா இந்த எச்சரிக்கைங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும். தாவேகாவுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மக்கள்கிட்ட திமுக போன்ற எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இது பதிலளிக்கிற விதமா இருக்கு. நான் அந்த மாதிரி கருத்துல தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா அவர்கள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு ஏற்றாறு போல சில அமைச்சர்கள் செய்யுது. சில அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்கள் இல்ல, சில அமைச்சர்கள் செய்வது இதெல்லாம் பாக்குறப்ப முதல்வருக்கு ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபத்தை அவர் காமிச்சிருக்காரு. ஏன்னா 2 வருடமாக கட்சிக்காக பணியாற்றி இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஒரு பெரிய அளவுல மக்கள் ஆதரவோட ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு பாணியில முதல்வர் நினைக்கிறாரு. அந்த எண்ணம் வரவேற்கத்தக்கது. அப்ப முதல்வர் அந்த மக்களுடைய ஆதரவு பெற்று நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம், அந்த மக்கள்கிட்ட விமர்சனம் போகக்கூடாது, அந்த மக்கள் தாவேகாவையும் விஜய் என்ற மனிதரையும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு அந்த மனிதர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக தான் இருக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டு அமைச்சர்களும் இருக்கணும். நான் பல சேனல்களில் பேசுறப்ப அதை தான் சொல்ல வரேன். இங்க உங்க முகத்திற்காக வாக்களித்ததை விட முதல்வரின் முகத்திற்காக வாக்களித்ததே அதிகம். அந்த ஒரே ஒரு ரோல் தான், அந்த ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அந்த பவர் சென்டர் தான் உங்களுக்கு பிராண்டு. ஆனா அந்த பிராண்டையே உங்க எல்லா துறைக்கும் வேலை பார்க்க வைக்கிறதுங்கிற அந்த சூழலுங்கிறத ஏற்படுத்தாதீங்கிறேன். நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் இருந்தார்களாங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்? ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பு இத்தனை அமைச்சர்கள் அதிமுக இருந்தார்களா அப்படிங்கிறது தெரியும். இப்ப எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இந்த அமைச்சர் தெரியும். ஆனா பொதுமக்களை கேட்கிறப்ப இவங்க அமைச்சரா, இவர் அந்த துறையோட அமைச்சரா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது. அப்போ அந்த லெவலுக்கு விஜய் அவர்களை கொண்டு போயிடாதீங்க. அவர் அப்படி ஆசைப்படுறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களும் பணி செய்யணும், சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள்கிட்ட போகணும், வாக் பண்ணணும், டாக் பண்ணணுங்கிறத அவர் விரும்புறாரு. அப்ப மீண்டும் மீண்டும் நீங்க உங்களால் வரக்கூடிய சுமைகளை அந்த முதல்வரை எவ்வளவு தாங்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப எல்லா துறைகளையும் சேர்த்து அவர் பார்க்க முடியுமா? அப்போ பெரும் சுவை வந்துடும். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரு தப்பு பண்ணாலும் விஜய் சார் மேலதான் வருது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா அவர் தான் வந்து அந்த பவர் சென்டர், அவர் தான் அந்த கட்சிக்கான பிராண்டு. மக்கள் அவருடைய பிரதிநிதித்துவத்தை வைத்து தான் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்தமான விமர்சனமும் முதல்வர் மீதும் தாவேகாவின் மீதும் தான் போவோம். அது முதல்வருக்கு தானே அசிங்கம். அப்ப முதல்வர் வாட்ச் பண்றாருங்கிறத முதல்ல இந்த அமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும்.
முதல்வர் உங்களை கண்காணிக்கிறாருங்கிறது முதல்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கணும். ம். நீங்க நினைப்பதை போல அவர் உங்களுக்கு ஒரு தலைவர் மட்டும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவதற்காக தான் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த பொறுப்புணர்வு முதல்வருக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம அப்படிதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அப்ப தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்னு பார்க்க மாட்டேங்கிறப்ப அவர் அது புஷி ஆனந்துக்கும் தான் சொல்றாரு. அது ஸ்ரீநாத் தேவ் மட்டும் சொல்றாரு, செய்திகள் வச்சுதான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக பழகுனவர்களுக்கும் தான் சொல்றாரு. அப்ப அவர் ஒரு ஸ்டாண்ட் ஆயிட்டாரு, அவர் பவர் ஆயிட்டாரு, அவர் பவர் செக்டருக்குள்ள அவர் வந்துட்டாரு. நான் தான் பதவி இருக்கும் போது சொன்னார்ல, நான் ஒரே தான் பவர் சென்டர்னு. அப்ப விஜய் அவர்கள் புரிந்து கொண்டார். புரியுதா? முழு அதிகாரத்தை தெரிந்து கொண்டார். அப்ப இனிமே நீங்க யாரும் வாலாட்ட முடியாது. இல்ல இந்த அதிமுக, திமுக இவங்க எல்லாத்துக்குமே அவருக்கு எதுவும் தெரியாது, ஏமாத்திரலாம், வேற விஷயங்கள்லாம் பண்ணலாம், நிறைய பண்றாங்கல்ல. நிறைய அமைச்சர்கள் வந்து அந்த பிம்பத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது நிரஞ்சன். இப்ப இந்த செய்திகள் வெளியே வந்தனால நம்ம பேசுறோம். ஆனா இதெல்லாம் கிடையாதுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அவர் தெரிந்து கொண்டார். முதலமைச்சர் பதவி என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட நீங்க வாலாட்ட முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ வாலாட்ட முடியாது. உங்களுக்கே தெரியாம சில செக் பாயிண்ட்களை முதல்வர் வைத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாது. வச்சுட்டாரு அவரு. சீக்ரெட் ஸ்பை வச்சுட்டாரு. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கட்சியில இருக்கக்கூடிய டீப்பா இருக்கிறவங்களுக்கு தெரியும். கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே சில இந்த விஷயங்கள் தெரியாது. நான் சொல்றக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு கட்சியில மாவட்டத்துல 5 பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களாம். அதுல ஒரு ஆள் ஸ்பையா இருப்பாங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல. மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணைத் தலைவர், அந்த மாதிரி 5 கேட்டகரி வருதுல. அதுல 5ல் ஒரு ஆள் ஜெயலலிதா அம்மாவுக்கு டைரக்ட் ஸ்பையா இருப்பாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. இப்படிதான் அவங்க கண்காணிச்சது. இது நிறைய பேர் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது. ஆக்சுவலி ரியாலிட்டி அதுதான். அதே போல ஒரு IAS ஆஃபீஸருக்கும் ஒரு குழுவா வச்சிருந்தாங்க மறைமுகமாக. அவர்கள் அரசு சார்ந்த துறையை சார்ந்த வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவங்க கிடையாது. தனியாக பர்சனலைஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் அதை விட வீரியமாக செய்கிறார். சட்டமன்ற ஒரு தொகுதிக்கு உட்பட்டு அந்த சட்டமன்றத்திலே ஒரு ஆள் வச்சிருக்காரு. அப்போ உளவுத்துறையோட ரிப்போர்ட்டிங் கண்டினியூவா பாக்குறாரு. உளவுத்துறை சொல்வதை அப்படியே என்ன A to Z மறைக்காம சொல்லுங்க உளவுத்துறையிட்ட கேட்கிறாரு. நீங்க கடுகு எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு நீங்க வந்து மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. மறைக்காம எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய பிரதிபலனும் அதனுடைய குற்றச்சாட்டுகளினுடைய வீரியம் அதிகமாக முதலமைச்சர் இதை பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அன்றைக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு நிரஞ்சன். அப்போ குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வருவதை முதல்வர் கண்காணிக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய தவறுகளை முதல்வர் கண்காணிக்கிறார். எது விமர்சனம், எது இவர்களால் உருவாக்கப்படுகிறது, எது எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சியால் வருகிறது என்பதை முழுமையாக தெளிவாக முதலமைச்சர் வாட்ச் பண்றாரு. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. அப்ப எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த பயம் இருக்கும். அதே போல ஒரு எக்மோர்ல மருத்துவமனையில ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் போறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா மருத்துவமனைக்கும் ஒரு அச்சம் வரும். அப்ப இன்றைக்கு அருண்ராஜும் நேர்ல போறாரு. அப்போ இந்த அச்சம்ங்கிறது அடிக்கடி ஏற்படுத்தணும், அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தணும், எம்எல்ஏ எம்பிஸ்க்கு, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்க்கு ஏற்படுத்தணும். அப்பதான் இந்த ஆட்சி சீராகும். எதை மாற்றமாக நினைத்து இந்த மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு நான் செய்யணுங்கிற அந்த கடமைக்குள்ள முதல்வர் வந்துட்டாரு. அப்ப நான் யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறத தெளிவுபடுத்துறாரு. அது ஆரோக்கியமானது, வரவேற்கத்தக்கண்டு அவன் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அது நம்ம பாராட்டி ஆகணும். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே அந்த அச்சத்தை ஏற்படுத்தணும். இவர் வந்து சும்மா வந்து அதிமுக களங்கள்ல இருந்த மாதிரி இல்லாம அதிகாரி நீங்க பார்க்காதீங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க அதிகாரிகளை வேலையில கை வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க அதிகாரிகள்னு விட்டு தள்ளணும்னா அவர்களால தாவேகாவுக்கு பேராபத்து. அதை உணர்ந்து கொண்டார் முதலமைச்சர். ஓகே, நீங்க இந்த மாற்றம் சொன்னால கேட்கிறேன். இந்த அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, அறநிலைத்துறையில வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஊழல் நடக்குது, அமைச்சரோட உறவினர்கள்னு பல பிம்பங்கள் வருது. சரிங்களா? அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி போய் ரீல்ஸ் போடுறது, அப்புறம் அந்த கல்வி நிலையங்களில் வந்து அவருடைய வீடியோஸ் ஓடுறது, இதுக்கெல்லாம் மொத்தமாக தான் அவர் சொல்றாரு. இந்த அறநிலைத்துறை நடந்த விஷயம் பத்தி நம்ம பேசலாம். இப்போ அறநிலைத்துறையில வந்து நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, திட்டமிட்டு ரமேஷின் மீது பழி சுமத்த ஒரு ஆயுதத்தை எதிர்கட்சிகள் எடுக்கிறார்களா ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, அங்க நடந்தக்கூடிய அந்த அதிகாரிகள், ஏற்கனவே இருந்த சார்பதிவாளர் அதிகாரிகள் பழனியில அந்த மடத்தினுடைய ஒரு உறுப்பினர் முருகதாசன் சொல்லக்கூடிய அந்த நபர்
இந்த நபர் தான் இந்த மடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. கொடுக்குற மற்ற 2 பேரும் வாங்கினவங்களும் விற்றவங்களும் ஆளாக்கான தலைமறைவு. அது எப்போ தெரியுது உங்களுக்கு? இந்த தகவல் வெளியானதுக்கு பின்பு சிபிசிஐடி விசாரணை வைத்த பின்பு அந்த தகவல் வெளிப்படையாக வருது. அப்போ குற்றச்சாட்டு வைத்த ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அமைச்சரை எப்படி பத்திரிகையாளர் சந்திக்க முடியும்? என் மேல தவறு இல்லைன்னு அவர் எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முன்னுக்கு பின்னும் முரண்பாடாக பதில்களை சொல்கிறாருன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கே வரும். ஒரு விமர்சனமா வைக்கிறீங்க அவர் மீது. அவர் புதிதாக ஒரு துறைக்கு அமைச்சர். இதற்கு முன்பு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள்ல அமைச்சரவையில் இருந்து இங்க அமைச்சரா வரல. ஒரு ஃப்ரெஷர், சிறு வயது உடையவர், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொம்பரம் போல சுற்றக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் மீது நீங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்களாங்கிற ஒரு ப்ரொபகண்டா தெரியுது. அப்போ அமைச்சர் வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்றாரு. ஒரு தவறு இல்லைன்னு அவர் சொல்லலையே. இது தவறுங்க, பழனி நடந்த தவறு, ஃபேக் நியூஸ் அப்படி சொல்லலையே. அவரு தவறு நடந்திருக்கு, ஆய்வு செய்கிறோம், நடவடிக்கைகள் எடுப்போம், யாரு இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டோன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அதுதான் கேட்குறாங்க. தாவேக்கா ஆட்சியில் நடந்தா தவறு, திமுக ஆட்சியில் நடந்தா ஊழல். எப்படி நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க? ஊழலுக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்கு நிரஞ்சன். ஊழலுங்கிறது எப்படின்னா அதுக்கான ஸ்டைலுங்கிறது வேற. இது ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். இந்த இடத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டுறாங்க. முதல் தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி 2 கோடி ரூபாய் டிடி எடுத்து தான் இது அந்த ரிஜிஸ்டரோட செலவு டிடி எடுத்து தான் நீங்க கொடுப்பீங்க. டிடி எடுத்து அந்த பத்திரத்துல நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா 2 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன். அப்ப 2 கோடி ரூபாங்கிறது கவர்மெண்ட் வேல்யூ. எங்கன்னா பழனியுடைய அந்த சிட்டியில இருக்கக்கூடிய அந்த இடத்தோடைய கவர்மெண்ட் வேல்யூவை தான் கோட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் வேல்யூ யாருமே பத்திரத்துல கோட் பண்ண மாட்டாங்க. அது நீங்க இடம் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். அது அப்போ 10 லட்ச ரூபாய் இடம்னா அது 5 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுவாங்க. 50 லட்ச ரூபா இடம்னா வெறும் 15 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுவாங்க. அப்போ 100 கோடி இடம்னா 2 கோடி தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 2 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு ரமேஷின் உறவினர் யாராவது இருக்காங்களா? ரமேஷுடைய குடும்பமே ஏழ்மையான குடும்பம். மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்தவர். வாரம் வாரம் தான் யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்க வருவார். அதுவும் அந்த விடுமுறை நாட்களுக்குள்ள தான் சனி ஞாயிறில் வந்து கொடுத்து போகக்கூடியவர். அவரும் வெளிப்படையாக எங்கள் தாய் தந்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆரம்பத்திலேயே அவருக்கு பதவி கொடுக்கும்போது அவரை ஜாதியை வைத்து ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட கேள்விகளையும் எதிர்கட்சிகள் சமூக வலைத்தளங்களை போட்டு அவரை வீசிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அதையெல்லாம் கடந்து திரும்பி இன்னொரு விஷயத்தை பதிவு செய்வதுங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அவருடைய உறவினர் வாங்கக்கூடிய இப்போ இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணை செய்கிறாங்க. கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அந்த சார் பதிவாளருக்கு கொடுக்குறாங்க. யாரு? கொடைக்கானல்ல இருந்து வந்தவர். அவர் என்ன அந்த வாக்குமூலம் கொடுக்குறாரு? நான் பதிவு பண்ணலங்கிறாரு. அப்ப ஏற்கனவே இருந்த ஈஸ்வரிங்கிற சார் பதிவாளர் விடுமுறையில வெளியே போறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ இப்போ ரமேஷ் தான் உத்தரவு விட்டிருந்தாரு. ஒரு வாதத்துக்கு வைப்போம், ரமேஷ் தான் நீங்க சொன்ன மாதிரி உத்தரவு விடுறாரு அப்படின்னா அந்த சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து தான் இன்சார்ஜ் போட முடியும். 60-70 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு ஆளை ஏன் இன்சார்ஜ் போடணும்? ஏன் போடணும்? கேள்வி வருதா? ரெண்டாவது, அது மாவட்ட நிர்வாகத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய பணிகள். புரியுதா? அது டைரக்டா வந்து சார் பதிவாளருடைய வேலைகளை டைரக்டா ரமேஷ் அவர்கள் பார்க்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவர் துறையே கிடையாது. இடம்தான் இந்து அறநிலையத்துறைக்குள்ளே வருது. இந்த பதிவுங்கிறது துறை, சார் பதிவாளர் துறைங்கிறது தனித்துறை. அது லோகேஷ் என்ற அமைச்சருக்கு மீது வருது. அப்படி இருக்கும்போது அமைச்சரை எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க? கேள்வி வருதா இல்லையா? சிம்பிளான கேள்வி. இது அவருடைய துறையே கிடையாது. அங்க சார் பதிவாளர்கள் மாற்றப்படுவது, அன்றைய தினம் விடுமுறை கொடுப்பது, இது யார் கொடுத்தா? யாரு 60-70 கிலோமீட்டர்ல இருந்து அந்த ஐசின் மணிகண்டனை வந்து அன்றைக்கு டியூட்டி போட்டது யார்? ரமேஷ் போட சொன்னாரா? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இல்லாம நீங்க உட்காந்து ஒரு சேனல்ல உட்காந்து ஒரு பெரிய அளவுல இஷ்யூ பண்ணி ஒரு அமைச்சரின் மீது அதாவது குற்றமே இன்னும் நிரூபிக்கப்படாமல் ஒரு அமைச்சர் மீது இவர் தான் பண்ணியிருப்பார், இவர் உறவினர் தான் வாங்கினாருங்கிறப்ப நீங்க அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப உறவினர் தான் வாங்கினார்னா ஏன் உறவினர் பயந்து ஓட போறாரு? ஏன் ஓடணும்? உறவினர் நான் வாங்கிட்டேன், ரமேஷோட உறவினர்னா என் மேல கேஸ் வந்துருச்சு, நான் ஏன் பயந்து ஓடணும்? அமைச்சர் இருக்காரு, என்ன பாத்துக்குவாரு, கெத்தா ஸ்டைலா இருக்கலாம்ல. ஏன் ஓடுறாரு உறவினர்? அப்ப அமைச்சரின் உறவினர்னு சொல்லக்கூடியவர் ஏன் ஓடுறாரு? 3 பேர் தலைமறைவு, சில அதிகாரிகள் தலைமறைவு, சிபிசிஐடி விசாரணையில வெளியே வந்துட்டு இருக்கு எல்லாம் உண்மை. அப்ப நீங்க எப்படி ஒரு அமைச்சர் மேல எப்படி ஒரு அவப்பேரை ஏற்படுத்தீங்க? அது எவ்வளவு பெரிய இஷ்யூ? ஒரு பேசிக் தெரியும்னா சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்றது அது அவர் துறையே கிடையாது. இடம்தான் அறநிலையத்துறைக்குள்ள வருது. அது மடத்தின்
ஒரு பகுதியை சார்ந்த ஒரு ஆள் வந்து ஏற்கனவே 25, அதாவது திமுக ஆட்சி காலத்துல முயற்சி செஞ்சிருக்காருன்னு அமைச்சர் ரமேஷ் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. அப்ப இருந்த சார் பதிவாளர்கள் இந்த ரிஜிஸ்டர் நாங்க பண்ண முடியாது, இது கேஸ் இருக்கிற ரிஜிஸ்டர், இதற்கு தடை இருக்கு, சில இடங்கள் பதிவு செய்வதற்கு சில தடைகள் வாங்குவாங்க. இடத்துல ஒரு கூட்டுப்பட்டாளம் இருக்கு, ஒரு 5-6 பேர் பங்குதாரர்கள்லாம் என்னை தெரியாம வேற யாருக்கும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்றப்போ நானும் இருக்கணும், என்னுடைய சேர்ந்த மற்ற கூட்டாளிகளும் இருக்கணும், அப்படிலாம் மனு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தடை இருக்கு. அப்ப அந்த தடையை வைத்து அந்த தடையை உடைப்பதற்காக ஒரு குழு என்ன பண்ணுது, நீதிமன்றத்துல நாடுது. அப்ப மனுதாரர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு அந்த மடத்தை சேர்ந்த ஒரு நபர் இருப்பதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எங்க கோர்ட்லயே இல்லாமல் ஆக்கி அந்த நபர் இல்ல, அந்த நபர் அந்த நிரஞ்சன்கின்ற ஒரு நபர் இல்லாத போல சித்தரித்து, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நிரஞ்சன்கிற அந்த நபர் இல்லாத போல சித்தரிக்கிறாங்க. சித்தரிச்சு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. என்னன்னா தடை ஆர்டர் வாங்குறாங்க. இந்த இடத்த நீங்க வித்துக்கலாம்னு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி சீக்கிரமா இந்த ரிஜிஸ்டர் நடந்திருக்கு. இப்ப நாட்கள் எங்க 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இந்த ரிஜிஸ்டர் நடந்திருக்கு. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல அப்ப இதற்கு இது வந்து இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 25வது ஆண்டு வருஷத்துல ஏன் இதை வந்து டார்கெட் பண்ணியிருக்கணும்? கேள்வி வருதா இல்லையா? சிம்பிள். அமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல 2 முறை 2025 டேட்டா மென்ஷன் பண்றாரு. அப்ப மென்ஷன் பண்றப்ப இதற்கான தடை வாங்கியிருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப கூட வந்து லோகேஷ் இருக்காப்ல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அப்ப அந்த தகவல் அவர் மூலியமா வாங்கிட்டு அமைச்சர் அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப ஒருவேளை நீங்க சொல்வது போல புதிதாக வந்திருந்தால் வந்த உடனே இது நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அமைச்சரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டே வாங்கினதை திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அந்த விஷயத்த அதுவும் உடனே எப்படி கை வைக்க முடியும்? அது பழனிங்க, நீங்க ஏதாவது காட்டுல ஏதாவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பழனியில போய் எப்படி கை வைக்க முடியும்? சிம்பிள் பேசிக் அது. அப்போ ஒரு அமைச்சர் அது தெரிந்தும் அந்த தப்பை செய்வாரா? இல்ல ஒருவேளை தவறுதான் செஞ்சா விஜய் அவர்கள் விட்டுருப்பாரா? இந்நேரம் எவ்வளவு கேள்விகள் வருது. இல்ல தொடர்ந்து ரமேஷ் அவர்கள், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் நடக்குதா என்ன? இப்போ எப்படின்னா அமைச்சருடைய ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அருமையா இருக்கு. நீதிமன்றமே பாராட்டியிருக்கு. அதே மாதிரி அமர்வு நீதிமன்றம் தான் பாராட்டியிருக்கு. அமைச்சர் ரமேஷின் செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லி. அதே ரமேஷ் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் நடந்திருக்குன்னு இந்த ஃபைலை தட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஃபைலை தட்டும் போது எத்தனை அதிகாரிகள் சிக்குவார்கள், பயம் எங்க வருது தெரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன அச்சம்? இவரை மாத்திரணும், புரியுதா உங்களுக்கு? இவரை மாத்திரணும், இவரை மாத்திட்டா அவர்களுக்கு ஏற்ற போல ஒரு அதிகாரிகள்லாம் இப்ப திமுக ஆளுங்கன்னு சொல்றீங்களா? திமுக ஆளுன்னு இல்லப்பா, உடந்தையாக சில இருப்பாங்க. 100% நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? 100ல 10லேருந்து 20% இருப்பார்கள். எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும், நீங்க தடையா இருக்கீங்க, நீங்க போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எண்ணத்துல இருக்கலாம். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னு சொல்ல வரேன். அப்ப ஃபைலை தட்டுறாருன்னு ஒரு செய்தி வருது. பழைய ஃபைலை தட்டுறாருன்னு சொல்லு. அப்ப ஃபைல்ல சம்பந்தப்பட்டவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமா சம்பந்தப்பட்டிருப்பாரு? நீங்க சொல்லுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஃபைல் எடுக்கிறாருன்னா கடந்த ஆட்சி காலங்களில் அவர் மட்டுமா சம்மந்தப்பட்டிருப்பாரு? அப்ப ஏதோ ஒரு அச்சம் யாரையோ இடிக்குது. புரியுதா உங்களுக்கு? அதன் விளைவாக கூட ரமேஷ் மீது அவர்களுடைய மீது பழியை போட்டு இருக்கலாம். இது ஒரு பார்வைன்னு நான் சொல்ல வரேன், குற்றச்சாட்டு சொல்ல. இதுவும் ஒரு பார்வையாக இருக்கணும். ஒருவேளை இப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு, திமுக கொடுத்த பதிலடிக்கு சொன்னாரு, யாரு பழனிக்கு மொட்டைப்படுறது போக போக தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்ட்ராங்கா இருக்கு தாவேகா மீது தவறு இல்லைங்கிறத வெளிப்படுத்துறாரு செங்கோட்டையன். அப்ப இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணையில 3 பேர் தலைமறைவு. யாரு? இடத்த வித்தவரு, இடத்த வாங்கின 2 பேரும் காண ஆளு. லீகலா வாங்கியிருக்காங்கப்பா, முறைகேடு இல்லப்பா. இல்ல அமைச்சரோட உறவினர்னு சொன்னாலும் இருந்திருக்கணும்ல, பதில் சொல்லியிருக்கணும்ல. அதிகாரிகள் பாதி பேர் சஸ்பெண்ட். சிசிடிவியை பாக்குறாங்க. அந்த சிசிடிவி அந்த வாங்கினவங்க யாரோட போன் கால்ல இருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வரும்ல, அதுல உண்மை வெளியே வந்துடும்ல. அப்ப இந்த ரமேஷ் மீது அவதூறை பரப்புனவர்களா அப்ப என்ன பேசுவாங்க? என்ன பதிலடி கொடுக்கணும் சொல்லுங்க? குற்றமே வருவதற்கு முன்பு ரமேஷ்ங்கிறது எப்படி நீங்க முத்திர குத்த முடியும்? ஒரு கேள்வி வருது இல்ல. அவரும் ஒரு இளைஞர் தான், இப்பதான் வந்திருக்காங்க, துறைகளை பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். எத்தனை கோவில்கள் அவருக்கு கீழே வரும், எத்தனை நிலங்கள் வரும், ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடந்த ஃபைல்களை நோன்றாரு, எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் இதையும் செய்கிறாருங்கிறப்போ பாராட்டக்கூடிய விஷயம். தைரியமாக ஒரு அமைச்சர் வந்து குற்றச்சாட்டு, எங்க அவர் மேல இன்னைக்கு குற்றம் இல்லைன்னா அவர் எங்க திருப்பதிக்கெல்லாம் போறாரு? மகிழ்ச்சியா இருக்காருங்க. குற்றம் செய்தவர் யாராவது அப்படி இருப்பாங்களா? நீங்க பாருங்க. அப்ப எதுவுமே இல்லாமல் திட்டமிட்டு சதி நடக்கிறதா? ஏற்கனவே குதிரை பேரம், கழுதை பேரம்னு சொல்லி பல பேர் சிறையில் இருக்காங்க, விசாரணை இருக்கு. இதற்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அவர் ஒரு பரப்புரை பண்றாரு. இன்னும் 2 வருஷம் தான் தம்பி உங்க ஆட்சிங்கிறாரு.
அதற்கு முன்பு ஸ்டாலின் ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து காவல்துறை வந்து இல்ல அலக்களிக்கல அதை நான் சொல்லி முடிச்சேன் அப்படின்னு வராங்கல்ல. இல்ல நான் சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு வந்துட்டு இருக்கா. திமுக உறுப்பினர்கள் வந்து தயாராக இருங்க தேர்தலுக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் மாற்றாங்க. ஆர்பி உதயகுமார் அந்த பேச்சு. இப்போ இந்த மாதிரி பழிகள் இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி ஒருவேளை நடக்கிறதா, இல்ல மக்கள் முன்னாடி திமுகவை விட தாவேக்காவை விட திமுகவே பரவாயில்லைங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா, இல்ல தாவேக்காவை விட அதிமுக பரவாயில்ல, தாவேக்கா திமுக விட அதிமுக பரவாயில்லைங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா? இதை செய்வது யார்? இதை தாவேக்கா விரைவாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போகலாம். ஏன்னா உங்களுடைய அரசையும் உங்களுடைய கட்சியும் அவப்பேறு ஏற்படுத்தும் போது அதை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க. பயப்படாதீங்க. தைரியமாக இருந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஆக்ஷன் எடுங்க. தவறு இல்லை. ஏன்னா உங்க ஆட்சி மக்கள் கொடுத்துருக்க ஆட்சிங்க. ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு நிரஞ்சன். 2 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்காங்கன்னா இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுக்க நிற்கிறாங்க. நான் ஒரு வீடியோ பல காணொலியில் பேசியிருப்பேன். ஆதாரபூர்வமாக ஒரு இளைஞன் முதலமைச்சர் ஒரு தனிப்பிரிவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இளைஞர்கள் கொடுத்து அதற்கான பிரதிபலன்களை அவர்கள் அடைகிறார்கள். உங்களுக்கு புரியுதா? மக்கள் தாவேக்காவை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள், நம்புகிறார்கள், நம்பவும் முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சிகளுக்கு அச்சம் இருக்காதா? இன்னைக்கு நான் எனக்கு 50-60 ஆண்டு காலம் உங்கள் திராவிட ஆட்சியில் குறையே இல்லைன்னா இன்று ஏன் இந்த முதலமைச்சரை நம்பி 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் மனுக்கள் கொடுக்கணும்? ஆன்லைன்ல அவ்வளவு மனுக்கள் குவியுது. இந்த ஒரு மாணவன் சொல்றான், எனக்கு இன்ஜெக்ஷன் போட தாவே காட்சியில இன்ஜெக்ஷன் இல்லைன்னு நான் பயந்தேன், உடனே முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்ட 5வது நாள் ஒரு லெட்டரே அனுப்புறாங்க, உங்களுக்கான ஸ்டாக் அனுப்பிட்டோம், நீங்க எப்ப வேணா போடலாம், அது உங்களுக்கான ஊசின்ட்டாங்க. அப்ப அந்த இளைஞன் முதலமைச்சர் தனிப்பிரிவு நாடி இருக்கான்ல, அந்த சிந்தனை அவனுக்கு வந்திருக்குல்ல. அப்ப எங்கள் அண்ணனுடைய ஆட்சி, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஆட்சின்னு முதல்வர் பேசினார்ல, அந்த ஆட்சியை அவர் செய்யறாருங்கன்னு தானே அர்த்தம். அப்ப மாற்றம் தானே. இந்த இளைஞர்கள் எல்லாம் முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நம்பினார்கள், இப்ப முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இது எதிர்கட்சிகளுக்கு அச்சமாக இருக்காதா? திமுக ஆட்சியில அந்த மாற்றம், அதாவது திமுக ஆட்சியிலும் ஊடகவியலாளருக்கு வந்து எதிர்ப்பாக நடந்துச்சு, இங்கேயும் அது நடக்குது. உங்களை மாற்றம் சொல்லி கொண்டு வந்தா நீங்களும் அதே தான் பண்றீங்கன்னு கேள்வி வருது இல்ல? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஊடகவியலாளருடைய அவரை கைது பண்ணல, விசாரணைக்குள்ளே தான் ஆஜர் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையும் எப்படி நடந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த விசாரணைக்கும் சம்மன் சரியாக அனுப்பப்பட்டிருக்கு. 2 சம்மன்களை அனுப்பி அந்த சம்மன்களின் அடிப்படையில் தான் இரவோடு இரவாக திமுக ஆட்சி காலத்தில் கைது செய்தது போல கிடையாது. பகலோடு பகலாக திமுக ஆட்சி காலத்தில் கைது செய்யப்படல, முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அதற்குள்ள விசாரணை வருது. ஒரு விஷயம் இது தனியா வச்சுக்குவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், கடந்த திமுக அதிமுக காலங்களில் நீங்க சொல்வதை போல அவதூறு பரப்பப்பட்ட பத்திரிகையாளர்கள், நல்லா கவனிக்கணும், அவதூறு பரப்பப்பட்ட பத்திரிகையாளர்கள் மீது தான் விசாரணை கொண்டு போனாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க, அவர்கள் மீது தண்டனை கொடுத்தாங்க. புரியுதா? இப்ப என்ன வாதத்துக்கு வராங்கன்னு நீங்க பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்ன? ஆட்சி கவிழ்ப்பு. ஆட்சி கவிழ்ப்புல ஒரு பத்திரிகையாளருக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் சம்மனை அனுப்பி அந்த சம்மனுக்கு விசாரணை நடத்துறாங்க. இதுல எந்த தவறு இருக்கு நான் கேட்கிறேன். காலதாமதமாகவும் ரைட்டு, மாற்று கருத்து கிடையாது. உள்ள வந்து பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னா கடுமையான தவறு. எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் அலக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது அது தவறு. நம்ம அந்த வாதத்துக்கே போகல. பத்திரிகையாளர் மீது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விதம்ங்கிறது தவறும் இருக்கும் பட்சத்தில் அது தவறுதான், மாற்று கருத்து கிடையாது. நீங்க கொந்தளிப்பதே மாற்று கருத்து கிடையாது, நம்ம அதை மறுக்கல, விட்டுருங்க. ஆனால் இப்ப நடக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கம்ப்ளைண்டோட ஸ்ட்ரென்த் லெவல் இருக்குல்ல, அதுதான் ஒரு கேஸோட பவரே. நீங்க அவதூறு செய்தி பரப்பி இந்த மாதிரி விசாரணை வளையத்துக்குள்ள போறதுங்கிறது மேட்டர் கிடையாது. ஆட்சி கவிழ்ப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1,70,00,000 பேர் வாக்களித்து 2 வருஷ கட்சியை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கூட்டணி அமைத்து அதற்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கழிக்கணும்னா எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப அந்த தப்பிற்கான விசாரணை நடக்கும் போது சின்ன துணி அளவுக்கு எவிடன்ஸ் இருந்தாலும் தயார் செய்யும் காவல்துறை. புரியுதா? அப்படிதான் எல்லா ஆதாரங்களையும் திரட்டுகிறார்கள், அப்படிதான் தொடர்புடையவர்களை விசாரிக்கிறாங்க. அந்த பேசிக்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. அது அவர்கள் எடுக்கக்கூடிய தார்மீக உரிமை. அதற்கு ஆதரவு கொடுப்பதும் பத்திரிகையாளரோட உரிமை. அவர் அதுல ஈடுபடலையான்னு அது விசாரணைக்கு பின்பு தெரியும். ஆனால் ஒருவேளை பத்திரிகையாளருங்கிற அந்த மதிப்பை மீறி அங்க செயல்பட்டு அவரை ஏதாவது அடிமட்டமாக நடத்தியிருந்தால் அது முழுமையாக தவறு. அதை நானும் கண்டிக்கிறேன், மாற்று கருத்து கிடையாது. புரியுதா? ஓகே அண்ணா, அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி ரஞ்சன்.